அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். குரு பார்வை கோடி நன்மை, செல்வ செழிப்பை ஒரு மனிதனின் வாழ்வில் கொடுப்பவர் குரு. ஆதலால் தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று நமது முன்னோர்கள் சொன்னார்கள். குருதான் அத்தனை கடவுளுக்கும் கடவுளாக இருப்பவர். குருவை நம்பி செயல்பட்டால் உன் வாழ்வு வளம் பெறும் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறையும் குரு பெயர்ச்சியாகி 12 ராசிக்கும் சூட்சமமான பலன்களை தர உள்ளார். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியானது நடைபெற உள்ளது. சரியாக ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் ஸ்ரீ பராபர வருடம் மே மாதம் வைகாசி 12ஆம் தேதி, அதாவது 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11:08 மணி அளவில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2/6/2026 வைகாசி 19 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 2:25 மணியளவில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட அவரது பார்வை படும் இடங்களுக்கு சக்தி அதிகம் என்பார்கள். கல்வி, வேலை, தொழில், பதவி, திருமணம் ஆகியவை மனம் விரும்பும் வகையில் கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு குருவின் பார்வையும் அருளும் வேண்டும். அதனால் தான் பலரும் குரு பயிற்சி எப்போது வரும், அதனால் நமக்கு வாழ்க்கை மாறுமா, முன்னேறுமா என்று சொல்வார்கள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவகிரகங்களின் குரு பகவான் என்பவர் மங்களகரமானவர் என்றும் சுபகிரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. வாழ்க்கையில் சுபிக்ஷம், மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும், சுபகாரியங்கள் தடையின்றி நடப்பதற்கு காரணமானவர் குரு பகவான். இவர்தான் ஞானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் என்பதால் இவரை புத்திகாரன் என்றும் அழைக்கின்றனர். குரு பெயர்ச்சி பலன்களை உங்களுக்காக பகிர்ந்து உள்ளேன். பொது விதியின்படி அவரவர் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரும்போது நற்பலனும், ஜென்மம் 4, 10ஆம் இடங்களில் வரும்போது சமபலனும், 2, 6, 8, 10, 12ஆம் ஆகிய இடங்களில் வரும்போது துர்ப்பலனும் நடக்கும். ஜனகாலத்தில் குரு நின்ற இடத்துக்கு கோச்சார குரு எத்தனையாவது இடத்தில் மாறுகிறார் என்பதை பார்த்து பலன் சொல்வது சிறப்பு. குரு பெயர்ச்சி கோவில்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியே குரு பெயர்ச்சி நடக்கும். அதிர்ஷ்ட ராசிகளாக 2024 குரு பெயர்ச்சியால் மேசம் 4இல் குரு, ரிஷபம் 3இல் குரு, கடகம் ராசியில் உச்சம், விருச்சகம் 9இல் குரு ஆகிய ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்க உள்ளது. இது இல்லாமல் 12 ராசிகளுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன். முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள். மறக்காம உங்களோட ராசியை மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை பாருங்கள். நவகிரகங்களில் அமைச்சராகவும் முழு முதல் சுபகிரகமாகவும் விளங்கக்கூடிய குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் வியாழன் என்று அழைக்கப்படும் குருவின் திருவுருள் இருந்தால் இருண்ட வாழ்க்கையிலும் ஒளி வீசும். கல்வி, ஞானம், அள்ள குறையாத செல்வம், மழலை செல்வம், ஆரோக்கிய செல்வம் என அத்தனை சௌபாகியங்களையும் ஒருவருக்கு குருவர்களால் மட்டுமே கைகூடும் என்பது ஐதீகம். சுகபோகங்களை வழங்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய தன்மையை இப்போது உங்களுக்காக பதிவு செய்கிறேன். மேசராசி அன்பர்களே, நண்பர்களே, நிதி நிலைமையில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பல ஆண்டுகளாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் வந்து வாரக்கடன்கள் எதிர்பாராத விதமாக வசூலாகும். கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் நீண்ட நாள் கடன் சுமையில் இருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி தங்கும். திருமண முயற்சிகள், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் கோலாகலமாக நடைபெறும். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஏறுமுகமான காலம். புதிய முதலீடுகள் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். கடின உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கின்றது. ஊனமுற்றோர்களுக்கு உங்களாலான தான தருமங்களை இந்த காலங்களில் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். நாம் நடத்தும் குருபெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு வளமும் பெறுங்கள். சிறப்பு சங்கல்பம் செய்யுங்கள். வாழ்க. ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்களே, உங்களின் நீண்டகால கவலைகள் முடிவுக்கு வந்துவிடும். தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் இல்லற வாழ்க்கையில் இனிமை உண்டாகும். பிரிந்த தம்பதிகள் சேருவார்கள். டைவர்ஸ் போன விஷயங்களும் கூட
திரும்பி யோகம் உண்டாகி சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம். குருவின் அருளால் உங்களுக்கு புதிய வீடு, நிலம் அல்லது சொத்துக்கள் வாங்கும் யோகமும் கைகூடி வரும். நீண்ட நாள் கனவான சொந்த வீடு கனவாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு வாஸ்து எந்திரத்தை இந்த காலகட்டங்களில் பூஜை அறையில் வைத்து தீபமேற்றி வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். வரும் மே 31 நடைபெறும் குருபெயர்ச்சி யாகத்தில் உங்கள் பெயரையும் சங்கல்பம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். வாழ்க. மிதுனராசி அன்பர்களே, நண்பர்களே, கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு. ஆம், இந்த குருபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுக்க போகிறது. ஓயாத உழைப்பால் களைத்திருந்த உங்களுக்கு ஆன்மீகம் மருந்தாக அமையும். புனித பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு, வெளியூர் சென்று வேலை தேடுபவர்களுக்கும் இது பொற்காலம். வேலையில் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரமும் பதவி உயர்வும் தேடி வரும். கடன் சுமைகள் இந்த பயிற்சியின் மூலமாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். கருங்காலி முருகன் வேலை ஒன்று வாங்கி வீட்டில் வைப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். மே 31 நடைபெறும் சிறப்பு குருபெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு வளம் பெறுங்கள். வாழ்க. கடகராசி அன்பர்களே, நண்பர்களே, குரு ராசிக்கு வருவதால் தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு பேச்சில் ஒரு தெளிவும் முதிர்ச்சியும், மற்றவர்கள் உங்களை மதிக்கும் விதத்தில் நேர்மறையாற்றல்கள் அபரீதமாக வெளிப்படக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு உண்டு. தடைபட்டு வந்த திருமண வரன்கள் தானாகவே கைகூடி வரும். வேலையில் நிலையற்ற தன்மை நீங்கி ஒரு நிரந்தரமான இடமோ அல்லது நீண்டகால வளர்ச்சிக்கான வாய்ப்போ அமையும். பொருளாதார ரீதியாக இது ஒரு நிதானமான வளர்ச்சியை தரும் காலம். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு பொது வெளியில் உங்கள் பேரும் புகழும் பெருகிக் கொண்டே இருக்கும். பழனி ஒரு முறை சென்று வருவதும் கையில் வேல்காப்பு அணிந்து கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். வரும் மே 31 நடைபெறும் சிறப்பு குருபெயர்ச்சி யாகத்தில் உங்கள் பெயரையும் சங்கல்பம் செய்து பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். வாழ்க. சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களே, இந்த கிரகப்பெயர்ச்சி சிம்மராசிக்காரர்களுக்கு உறவுகள் மற்றும் தொழில் ஆகிய இரண்டிலும் சாதகமாகவே அமையும். நீண்டகால பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து கடன் காணாமல் போகும். பணியிடத்தில் முன்னேறுவதற்கான புதிய வாய்ப்புகள் உருவாகும். மேலும் தடைப்பட்ட பணிகள் நிறைவடையும் காலம். தனிப்பட்ட வாழ்க்கை மேம்படும். உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் தீர்க்கப்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடி வரும். அவர்களின் நிதி நிலைமையும் வலுப்பெற்று வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும். சுபகாரியங்கள் நடப்பதற்காக மே 31 நடக்கும் சிறப்பு குருபெயர்ச்சி யாகத்தில் உங்கள் பெயரையும் சங்கல்பம் செய்து சிறப்பு பிரசாதத்தை பெற்று செல்வ செழிப்போடு வாழுங்கள். வாழ்க. கன்னிராசி அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் காலம். அன்புக்குரியவர்களிடம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். கன்னிராசிக்காரனருக்கு பல ஆண்டுகளாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் இப்போது நிறைவேறக்கூடும். மூத்த உடன்பிறப்புகள் மற்றும் நண்பர்களிடம் தாராளமான ஆதரவை பெறுவீர்கள். தொடர்புகளை வளர்ப்பதன் மூலமாக குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்கள் என எதிர்பார்க்கக்கூடிய அனைத்துமே கைகூடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அறுபடை முருகன் கோயிலுக்கும் சென்று வருவதும் வேல்காப்பை கையில் அணிந்து கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். மே 31 நடக்கும் சிறப்பு குருபெயர்ச்சி யாகத்தில் உங்கள் பெயரை கண்டிப்பாக சங்கல்பம் செய்யுங்கள். வாழ்க. துலாம் ராசி அன்பர்களே, நண்பர்களே, இந்த கிரகப்பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு மங்களங்களும் செல்வ செழிப்பும் அமையக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து உங்கள் ஆளுமை மேலும் அதிகரிக்கும். முகவசியமும் கவர்ச்சியும் ஏற்படும். மக்கள் உங்களால் ஈர்க்கப்படுவார்கள். சமூக மட்டத்தில் உங்கள் மரியாதையும் அங்கீகாரமும் அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகி உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும். நிதி ரீதியாகவும் இந்த காலம் சிறப்பாக இருக்கும். சுகபோகங்கள் ஆடம்பரங்கள் அதிகரித்து வாழ்க்கை மேலும் சமநிலைப்படும். லெஃப்ட் ஹேண்ட் ஆள்காட்டி விரலில் ஒரு வெள்ளி கோமதி சக்கர மோதிரம் போட்டுக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். மே 31 நடக்கும் சிறப்பு குருபெயர்ச்சி யாகத்தில் உங்கள் பெயரை சங்கல்பம் செய்யுங்கள். வாழ்க. விருச்சிகராசி அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னும் பொன்னான வாய்ப்பு கைகூடக்கூடிய காலம். பொன் பொருள் சேரக்கூடிய காலம். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கதவை திறக்கும். அதிர்ஷ்டம் உச்சத்தில் ஜொலிக்கும். அதனால் குறைந்தபட்ச முயற்சியே குறிப்பிடத்தக்க பலனை தரும். வெளிநாட்டு பயணம் அல்லது உயர்கல்விக்கான வாய்ப்பு அமையலாம். இது உங்கள் வாழ்வின் மிகவும் பலனளிக்கக்கூடிய காலகட்டம். ஆதலால் அதிகபட்சமான உழைப்பு, அதிகபட்சமான முயற்சியை செய்யுங்கள். வாய்ப்பு இருந்தால் என்னிடம் சிறப்பு பஞ்ச சுத்தி யாகம் என்ற ஒரு இண்டிவிஜுவலான ஒரு மனிதனோட செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எனர்ஜியஸ்டு ப்ராசஸை பண்ணுற
பஞ்சசுத்தி அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் செய்து கொள்வது இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். வாய்ப்பு இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வந்து என்னை சந்தியுங்க. அந்த ப்ராசஸை பண்ணித்தரேன். பஞ்சசுத்தி செய்வதன் மூலமாக இன்னும் பெரும் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மே 31 நடைபெறும் சிறப்பு பயிற்சியில் குரு பயிற்சி யாகத்தில் உங்கள் பெயரையும் சங்கல்பம் செய்யுங்கள். வாழ்க. தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களே, குருவின் இடமாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலனளிக்கும். வியாபாரம் விரைவான வளர்ச்சியும் நல்ல லாப வாய்ப்புகளையும் வழங்கும். நீங்கள் விரிவாக திட்டமிட்டிருந்தால் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை வலுவாக இருக்கும். இது பெரிய முடிவுகளை எடுப்பதில் வெற்றி பெற உதவும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். கடினமான பணிகளும் கூட எளிதாக முடிவடையும். சமூக வாழ்வில் உங்கள் மதிப்பும் புகழும் அதிகரிக்கக்கூடிய காலம். மக்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள். அதன் மூலமாக செல்வ செழிப்புக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் நிச்சயமாய் ஏற்படும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராகுகேது மோதிரத்தை இந்த காலகட்டங்களில் நீங்கள் போடுவது எதிர்பாராத தீமைகளை நன்மையாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். மே 31 நடைபெறும் சிறப்பு குருபெயர்ச்சி யாகத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். வாழ்க. மகர ராசி அன்பர்களே, நண்பர்களே, இந்த குருபெயர்ச்சி காலம் மிகவும் பொற்காலம். குறிப்பாக தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு தொழிலில் பெரும் பணவரவும் லாபமும் வந்து சேரும். புதிய கிளைகளை தொடங்குவது அல்லது புதிய சந்தைகளில் கால்பதிப்பது போன்ற முயற்சிகள் பெரும் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனக்கசப்புகள் முழுமையாக நீங்கும். ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் பக்குவம் உண்டாகும். உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் சமுதாயத்தில் கௌரவமும் உயரும். மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். குருவின் அருளால் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு புகழை தேடித்தரும். அற்புதமான தெய்வீகமான காலகட்டம். குடும்ப உறவுகள் சொல்லும் சொல்லை கேட்டு செயல்படுவதன் மூலமாக மகரத்திற்கு வெற்றி நிச்சயம். மே 31 நடக்கும் சிறப்பு குருபெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு வளம் பெறுங்கள். வாழ்க. கும்பராசி அன்பர்களே, நண்பர்களே, குருவின் பயிற்சியால் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும். இது எல்லா செயல்களிலும் வெற்றியையும் லாபத்தையும் கொண்டு வரும். வெளிநாடு செல்ல வேண்டுமென்ற கனவு உங்களுக்கு இருந்தால் அது நனவாகும் வாய்ப்புகள் உள்ளன. உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள் விருப்பங்கள் நிறைவேறும். போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுவீர்கள். நிதி நிலைமை மேம்படும். கடனில் இருந்த விடுபடுவீர்கள். கடன் உழைப்பிற்கான பலன்களை பெறும். குருவுடன் யாத்திரைகள் செல்வது, பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மே 31 நடைபெறும் சிறப்பு குரு பயிற்சி யாகத்தில் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க. நல்லது நடக்கும். வாழ்க. மீனராசி அன்பர்களே, நண்பர்களே, பல ஆண்டுகளாக நீங்கள் திட்டமிட்டு தள்ளிப்போய் கொண்டிருந்த காரியங்கள் இப்போது வேகம் எடுக்கும். புதிய வீடு வாங்குவதோ வெளிநாட்டு பயணமோ அல்லது நீண்ட நாள் லட்சியமோ இருந்தால் அது நிறைவேறும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் உயர்வதுடன் தேவையற்ற விரய செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரித்து உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு தகுந்த செல்வ செழிப்புகள் வரும். முக்கியமாக ஆன்லைன் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். மே 31 நடக்கும் சிறப்பு குருபெயர்ச்சி யாகத்தில் வந்து கலந்து கொண்டு சங்கல்பம் செய்யுங்கள். நல்லது நடக்கும். வாழ்க. அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் குரு பெயர்ச்சி 12 ராசிக்குரிய பொது பலன்களை சொல்லியிருக்க. எப்போதுமே குருவுடன் தொடர்பு இருந்தால், குருவுடன் பயணம் செய்தால், குரு சொல்லை கேட்டால் கோடி நன்மை கிடைக்கும். அப்பேற்பட்ட குருவுக்காக நான் வரும் மே 31ஆம் தேதி வைகாசி பௌர்ணமி குரு பயிற்சியை முன்னிட்டு ராம்நாட்டில் ஒரு சிறப்பு சத்சங்கத்துடன் இணைந்த குரு பயிற்சி யாகத்தை ஏற்பாடு செய்துள்ளேன். அதில் கலந்து கொள்கிறவர்களுக்கு குரு எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு குரு ஆகர்ஷண மோதிரத்தையும் பிரசாதமாக தர இருக்கின்றோம். உங்கள் பெயரையும் இந்த பூஜைக்கு சங்கல்பம் செய்யுங்கள். சிறிய கட்டணம், ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான அதிர்ஷ்ட மோதிரமும் உங்கள் இல்லத்தை தேடி வரும். இந்த அற்புதமான தெய்வீகமான குரு பெயர்ச்சி உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் செல்வ செழிப்பையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் தர வேண்டுமென எல்லாம் வல்ல என் குருமார்களையும் பிரபஞ்ச குருமார்கள் அனைவரையும் வேண்டி வணங்கி வாழ்த்தி நன்றி கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். குருவே சரணம், குருவே துணை.